அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் குழந்தை திருமணத்தை தவிர்ப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். ஜெயங்கொண்டம் சாலை வழியாக சென்ற பேரணி அரியலூர் அண்ணா சிலையில் நிறைவடைந்தது. இப்பேரணியில் கல்லூரி மாணவிகள், குழந்தைகள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள இரும்புலிக்குறிச்சி கிராமத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. முகாமில் பல்வேறு துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அதனை பயன்படுத்திக் கொள்ளும் முறைகள் குறித்து விளக்கி கூறினர். மேலும் முகாமில் வேளாண்மை துறை, வருவாய்த்துறை, சுகாதார பணிகள் துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 116 பயனாளிகளுக்கு 10,45,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரியலூர் வட்டாரத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி அண்மையில் ஆய்வு செய்தார். கீழப்பல்லூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அப்பொழுது மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை, எந்தெந்த நோயால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள், அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார். மேலும் போதுமான அளவிற்கு மருந்து மாத்திரைகள் கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் எனவும், சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு எவ்வித தாமதம் இன்றியும் தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் மருத்துவரிடம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதனையடுத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் இவ்வாண்டு கீழப்பல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலம் வழங்கப்பட்டுள்ள கடன் விவரங்கள், பயன்பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனையடுத்து கால்நடை மருத்துவமனை ஆய்வு செய்த ஆட்சியர் மழைக்காலங்களில் கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்கள், அதற்கான காரணங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கால்நடை மருத்துவரிடம் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வில் அந்தந்த துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட அஞ்சலகத்துறை சார்பில் அண்மையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மையே சேவை என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. அரியலூர் தலைமை தபால் நிலையம் முன்பு மாவட்ட அஞ்சலக கோட்ட மேற்பார்வையாளர் ரஷ்மிதா தலைமையில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி மாதவ் கோவில், நிர்மலா மேல்நிலைப்பள்ளி, தெற்கு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று தலைமை தபால் நிலையத்தில் நிறைவடைந்தது. தூய்மையை பேணுவோம், வீடுகள் தெருக்களை தூய்மையாக பராமரிப்போம், தூய்மையே சுகாதாரமான வாழ்வு என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இப்பேரணியில் அஞ்சலக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் அண்மையில் உலக கழிவறை தினம் கடைபிடிக்கப்பட்டது. நகரம் மற்றும் கிராமங்கள் தூய்மையாக இருக்கும் வகையில் அனைவரும் கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதனை ஒட்டிய நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், தூய்மையே நம் ஆரோக்கியமான வாழ்விற்கு அச்சாரம் என்பதை உணர்ந்த மத்திய அரசு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தனிநபர் இல்ல கழிவறை திட்டத்தை தொடங்கி கழிவறை இல்லாத வீடுகள் தோறும் தனிநபர் இல்ல கழிவறை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு தனிநபர் இல்ல கழிவறை கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கழிவறைகளை பயன்படுத்தி கிராமத்தை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வைத்துள்ளனர். மேலும் தங்கள் வீடுகளில் கழிவறை கட்ட இடம் இல்லாத மக்கள் பயன்பெறும் வகையில் பொது சுகாதார வளாகமும் கட்டி கொடுக்கப்பட்டு அதனையும் மக்கள் முழுமையாக பயன்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளும் திறந்தவெளி மலம் கழித்தல் அற்ற ஊராட்சியாக மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெங்கடகிருஷ்ணாபுரம் ஊராட்சி மன்ற தலைவி வள்ளியம்மை மற்றும் பயனாளிகள் கூறும்போது, வெங்கடகிருஷ்ணாபுரம் பஞ்சாயத்து தூய்மை பாரத இயக்கத்துல அனைவருக்கும் இடம் உள்ளவர்களுக்கு கழிவறை கட்டி கொடுத்திருக்கிறோம். அனைவரும் பயன்படும் வகையில் மாற்றுத்திறனாளிகள், ஆண்கள், பெண்கள் தனித்தனியாக சுகாதார வளாகம் கட்டி கொடுத்திருக்கோம். அனைவரும் பயன்பெறாங்க. இதனால் எங்க கிராமங்களில் திறந்த வெளியில் மலங்கழிப்பு அற்ற கிராமங்களாக மாற்றி அமைத்து உள்ளோம். நான் அரியலூர் மாவட்டம் வெங்கடகிருஷ்ணாபுரம் ஊராட்சியிலேருந்து சவிதா ஒய்ஃப் ஆஃப் ராஜா பேசுகிறேன். கழிவறை ஏற்கனவே நாங்கள் திறந்த வெளியில் போயிட்டு இருந்ததுனால இப்போ மத்திய அரசு மூலமா தனிநபர் கழிப்பட வீட்டுக்கு கொடுத்ததுனால எங்களுக்கு இப்போ எங்களுக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கும் நைட்டில் போவோ பகலில் போவோ பயம் இல்லாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. மத்திய அரசு கொடுத்ததுனால இது ரொம்ப நல்ல இதாக எங்களுக்கு இருக்குது. அதேமாரி எங்கள் ஊரும் சுகாதாரமாக உள்ளதாக இருக்குது. அதனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப நன்றி. நைட் நேரத்தில் போவோம், ஒரு பூச்சி போட்டு ஓடிக்கணும் பயமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு பயம் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க சௌகரியமாக இருக்குது. எந்த ஒரு பயமும் இல்லை. நைட் நேரத்துலையும் எந்த இதுவும் இல்லாத பிள்ளைங்க போயிட்டு வருது. ஒரு சௌகரியமாக வசதியாக இருக்குது. இதனால ரொம்ப பயன்பெற்றிருக்கோம். மத்திய அரசு தனிநபர் கழிப்பறை கட்டி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது.